மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். பல்கலைக்கழகம் அந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, அது நாளுக்கு நாளுக்கு பூதாகரமாக வெடிச்சிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இந்த பிரச்சனை ஏன் தமிழக அரசு சரியான கையாளலையாங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரலாம். அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க தானே, ஏன் பின்ன என்ன பிரச்சனை? இப்போ அண்ணாமலை வேற ஒரு நீதி பேரணின்னு சொல்லி 3ஆம் தேதி மதுரையிலேருந்து சென்னை வரைக்கும் ஒரு அறிவிச்சிருக்கிறாரு. ஏன் இதெல்லாம் ஏன் முன்னெடுக்கணுங்கிற கேள்வி அரசாங்கத்தில் இருந்து வரலாம். சரி, சப்போஸ் அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுத்துட்டாங்களான்னு பார்த்தோம்னா நிறைய சந்தேகமாக இருக்குன்னு சொல்லி இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாம் கேள்வி கேட்குறாங்க. அதாவது ஒரு மற்ற இதுல எல்லாம் குற்றவாளியோட வக்கீல் தான் போராடுறாங்கன்ற மாதிரி வச்சு ஆதரவு அவங்க கோர்ட்டுக்கு போனால் ஏதாவதுன்னு. ஆனால் இங்கே குற்றவாளிக்கு அரசோட வக்கீலுங்க அவங்களுக்காக வாதாடுற அளவுக்கு இருக்குது. அதனால் எங்களுக்கு இந்த நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில விஷயத்த சொல்கிறாரு. இன்னும் நாங்கள் அரசாங்கத்தை பார்த்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்டோம்னா இங்கே இருக்கிற அமைச்சர் எல்லாம் ஏன் பதில் சொல்லணும்? சில அமைச்சர் எல்லாம் ஃபோன் மைக்கு பிடிச்சிட்டு பேசுகிறாங்க. நாங்கள் என்ன கேட்டோம், யார் அந்த சார் அப்படின்னு கேட்டு அரசாங்கத்தையோ நீதிமன்றத்தை நம்ம கேட்டோம்னா இவங்க ஏன் பேசணும்? ஏன் திமுக ஆட்சியில் இருக்கிறதுனாலயா, அந்த திமுக காரணத்தினாலயான்ற மாதிரி நிறைய கேள்விகள் இங்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்குறாங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இந்த ஏதாவது ஆளுங்கட்சி என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் பாருங்க, அதுக்கு எதிராக ஒரு போஸ்ட் ஓட்டுறது, இந்த மாதிரி இதை பார்க்குறாங்களே ஒழிய சரியான இவங்க கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் அளிக்கலைன்னு தான் நம்ம இங்கே பார்க்கப்படணும். இன்னும் இந்த ஆட்சிக்கு இந்த மாதிரி இப்போ ஒரு கேஸ் நடக்குது. இப்போ அண்ணா பல்கலைக்கழகம் அந்த பெண் பிரச்சனை நடந்து இப்போ பொள்ளாச்சி விஷயத்தை கையில எடுத்து இவங்க பேசிட்டு இருக்கும்போது உண்மையிலேயே மக்களிடையே இதுக்கு தீர்வு கிடைக்காதா? அதாவது அவங்க ஆட்சியில தான் அப்படின்னா எங்க ஆட்சியில இப்படின்ற மாதிரி சொல்ல முடியுமான்ற கேள்வி இந்த இடத்துல வருது. ஆனா இப்போதைக்கு இந்த பெண்ணுக்கு நீதி வேணும்னா இந்த மாதிரி நீதி போராட்டத்தை கண்டிப்பா எடுத்துதான் ஆகணுன்ற மாதிரி ஏன் இன்னும் அண்ணாமலை அவர்கள் கேள்வி கேட்கிறாரு. அதாவது இந்த மாதிரி அந்த திமுக நிர்வாகி ஏன் கட்சி விட்டு இன்னும் நீக்கல, ஏன் இதை இன்னும் மூடி மறைக்கிறீங்க, எவ்வளவு ஆதாரங்கள் கொடுத்து கூட சமூக வலைத்தளத்துல நீங்க ஏன் அந்த ஆளை இன்னும் விளக்கலைன்ற மாதிரி நிறைய கேள்விகள் இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி சீமான் அவர்களும் நேத்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாரு. அதாவது இந்த மாதிரி யார் அந்த சாரு, அவர் உண்மையிலேயே நிறைய கேள்வி பத்திரிகையாளர் சந்திப்புல கேட்டிருக்கிறாருன்னு நம்ம சொல்லலாம். அதாவது இப்போ சில சந்தேகம் இந்த இடத்துல வருது. அதாவது இவன் அந்த இடத்துல வீடியோ எடுக்க போகும்போது யாராவது என்னைக்குமே அந்த ஒரு யாராவது 2 ஜோடிங்க யாராவது காதலர் யாராவது உட்கார்ந்துட்டு இருந்தாலே இவன் உள்ள போயிடுவான்ற மாதிரி தான் பேசப்படுறாங்க. அவனுக்கு அந்த தகவல் எப்படி வருது? 2 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்கங்கிறது யாரு சொல்லுவாங்கன்ற கேள்வி நிறைய வருது. இவன் இது மட்டும்தானா? இதுக்கு முன்னாடி இவன் மேல 15 கேஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க மேல ஏன் அவங்க எஃப்ஐஆர் கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுங்கன்ற மாதிரி நிறைய கேள்விகள் சீமான் அவர்கள் நிறைய கேள்வி கேட்டிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி அவர் எஃப்ஐஆர் சொல்லியிருக்கிறாரு. அதாவது யார் அந்த சாரு அனுசரிச்சு போகணுன்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்லும்போது யார் அந்த சார் இன்னும் சொல்லலை இல்லைன்ற பட்சத்துல இப்ப அண்ணாமலை அவர்கள் இதுக்கு சரியான ரெகுலர், அதாவது நிரந்தர ஒரு தீர்வு வேணுங்கிற பட்சத்துலதான் இந்த மாதிரி ஒரு பேரணியை முன்னெடுத்திருக்கிறாரோ அப்படின்ற மாதிரி கேள்விகள் இங்க வருது. ஆனா அண்ணாமலை அவர்கள் நிறைய விஷயத்த இதுக்கு நீதிமன்றமும் கூட சில விஷயங்கள்ல எடுத்திருக்காங்க தான் நம்ம சொல்லலாம். ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் இவங்க கேட்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் கூட இது ஆளுங்கட்சி சேர்ந்த நபரானதுனால இவங்களுக்காக ஆளுங்கட்சி வக்கீலே இவங்களுக்கு வாதாடுறதுனால நிறைய சந்தேகங்கள் இருக்குன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்றதுனால இது நிறைய இதுக்குள்ளார நிறைய விஷயங்கள் பின்னாடி மறைஞ்சு இருக்குன்ற மாதிரி தான் இங்க பார்க்கப்படணும். அதனால நிரந்தர தீர்வு வரணும்னா இந்த மாதிரி பேரணி, ஆனால் இது வரைக்கும் தமிழகத்துல இந்த மாதிரி நீதிக்காக பேரணி நடந்ததில்லைன்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு பாலியல் குற்றத்துக்காக இந்த மாதிரி தொடர்ந்து சில விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக சில விஷயங்கள் தமிழகத்தில் நடந்துட்டு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஏதோ ஒரு விஷயத்தில் இது மூடி மறைச்சிட்டு போகிற மாதிரி இருக்குன்னு நம்ம சொல்லலாம். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு போதை கலாச்சாரம்னாலும் சரி, நிறைய சட்ட ஒழுங்கு அதாவது சீரழிந்திருக்குன்னு நம்ம சொல்லலாம். அப்போ ஒட்டு மொத்தமாக இந்த சில பிரச்சனைகள் எல்லாம் இந்த இடத்துல இருந்து நிரந்தரமாக தீர்வு வேணும்னா இந்த மாதிரி நீதி போராட்டத்தை எடுக்கிறதுல எந்த ஒரு யாரும் ஆட்சேபனம் இல்லைன்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். உண்மையிலேயே இது வரவேற்கத்தக்கதுன்னு நம்ம சொல்லலாம். ஏதாவது ஒரு மாற்றம் கண்டிப்பாக வேணும். 2026 இன்னைக்கு 25 ஸ்டார்ட் ஆகுது. அட்லீஸ்ட் இந்த ஆட்சியில் ஏதாவது நமக்கு இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஆட்சி வந்தால் போதும். அது இந்த ஆட்சியா அந்த ஆட்சியாங்கிறது இல்லை.
சட்ட ரீதியான சில விஷயங்கள் வந்து மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணுங்கிறது, அதே மாதிரி சுகாதாரத்துறை மெடிக்கல் ஆனாலும் சரி, கல்வித்துறை ஆனாலும் சரி, நிறைய விஷயங்கள் இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். நிறைய ஸ்டூடெண்ட் எல்லாம் போதை கலாச்சாரம் இந்த மாதிரி. அதனால் ஒட்டு மொத்தமாக இன்னைக்கு வந்து தமிழகமே சில சட்ட ஒழுங்கு நடவடிக்கை வந்து சீரழிஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஏதாவது ஒரு முயற்சியால் வந்து மக்கள் இதை வந்து இந்த இடத்துல வந்து என்னதான் போராட்டம் அரசியல்வாதிங்க நடத்தினாலும் மக்கள் விழிப்படையணுங்கிறது தான். யாருக்காக அந்த போராட்டம், யாருக்காக அங்கே நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. இதுக்கு முன்னாடி வந்து சில விஷயங்கள் சீரியஸாக நம்ம எடுத்துக்கலன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம ஒரு மெசேஜாக இருக்கும். இந்த பெண்ணுக்கு பாதிக்கப்பட்ட பெண்ணோட விஷயம் நமக்கு ஒரு மெசேஜாக இருக்கும். ஆனால் நாளைக்கு அது நம்ம வீட்டிலேயே வரலாம், நம்மளை குடும்பத்தில் சுற்றி யாராவது ஒருத்தருக்கு வரலாம். ஆனால் எனக்கு என்ன, அது அவங்க பிரச்சனைன்ற மாதிரி கடந்து செல்லக்கூடாதுங்கிறது தான் இந்த பதிவோட நோக்கம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஒரு புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக இது யாரும் நம்ம தமிழ் புத்தாண்டு தான் நம்ம கிராண்டாக கொண்டாடுறோம். இருந்தாலும் ஆங்கில புத்தாண்டு கொண்டாடுற மக்களுக்கு சில விஷயங்கள் சொல்கிறோம். அதாவது வந்து இன்னையில இருந்தாவது ஒரு ஒரு சின்ன ஒரு சபதம் மாதிரி நம்ம எடுக்கணும்னு தான் நம்ம சொல்லணும். அதாவது ஒரு நல்ல ஆட்சி, நல்ல மக்களுக்கான ஒரு ஆட்சி யாராக இருந்தாலும் சரி, அதை வந்து நிஜமான, அதாவது எந்த விதமான ஒரு அச்சுறுத்தல் இல்லாமல் மக்கள் பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி கல்வி, அடிப்படை சுகாதாரம், மெடிக்கல் ஆனாலும் சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யார் தர்றாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு இலவச அறிவிச்சு மக்களை திசை திருப்பாமல் ஏதாவது ஒன்று பண்ணாமல் நிரந்தரமாக ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் எடுத்துகிட்டு போகிறவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். தெரியாமல்லாம் இல்லைன்னு தான் நம்ம இங்கே சொல்லணும். அதே மாதிரி இது வரைக்கும் எப்படியோ தெரியல, அரசியல் வந்து தமிழகத்தில் இன்னைக்கு, அதாவது சீமான் ஒரு பக்கம், விஜய் ஒரு பக்கம். விஜய் இருந்தாலும் விஜய் வந்து உண்மையிலேயே நேற்று ஆளுநர் சந்திச்சு சில அறிக்கைகளில் இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக பேசியிருக்கிறார் நம்ம சொல்லலாம். எல்லாம் வரவேற்கத்தக்கது தான். ஆனால் இதை தாண்டி சீமான் அவர்கள், அதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அண்ணாமலை அவர்கள், நிறைய பிஜேபி எல்லாம் ஒட்டு மொத்தமாக இது ஒற்றை குரலாக எடுத்து, அதாவது நல்ல ஆட்சி வேணுன்ற மாதிரி, அதாவது இப்போ ஆட்சி நல்லா இல்லையா, அது இல்லையாங்கிற இங்கே கேள்விகள் இல்லை. அதாவது சட்ட ஒழுங்கு ஒரு பயம் இருக்கணுங்கிறது தான். அதாவது சட்டத்தை வந்து யாரும் கட்டுப்படுத்தக்கூடாது, சுதந்திரமாக செய்யணுங்கிற ஒரு விஷயந்தான் இங்கே நம்ம பேசப்படுறது. இதை தாண்டி சில விஷயங்கள் வந்து பெண்கள் வந்து நம் நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையிலேயே அம்மானாலும் சரி, அதே மாதிரி யாரானாலும் அவங்க வந்து போற்றக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்களுக்கு வந்து இன்னைக்கு நம்ம தமிழகத்தில் சிலர் பேசுகிறாங்க, மைக்கு பிடிச்சி பேசுகிறாங்க. அதாவது தமிழகத்தில் மட்டும்தான், அதாவது பெண்கள் தனியாக போக முடியும், வேற எந்த மாநிலத்திலையும் போக முடியாதுன்னு சொல்கிறாங்க. பெண்கள் தனியாக இல்லை, கூட ஒரு ஆம்பளை நடந்தாலும் கூட அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது தான் நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். எங்கே போனாலும் சரி, நாளுக்கு நாள் ஒரு விஷயம். ஏன் இவங்க சொல்லுவாங்க, ஏதாவது பெரியார் மனிதனை, அதாவது காதலிக்கலாம், எதுவும் பண்ணலாம், சுதந்திரமாக போகலான்னு சொல்லி. சரி, அப்படியே சுதந்திரமாக ரெண்டு ஆண் பெண் சுதந்திரமாக காதல் பண்ணிட்டு இருக்கும்போது கூட அந்த இடத்துல இப்போது அச்சுறுத்தல் பண்ணி அந்த பெண்ணுக்கு தொல்லை கொடுக்குறாங்கங்கிறது இன்னைக்கு தினம் தினம் நடக்குதுன்னு நம்ம சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி மக்களுக்கான ஒரு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் வரணுங்கிறது தான் இந்த ஒரு பதிவோட நோக்கம்.